ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு நீதிபதியானவர் தனது வீட்டில் இருக்கும்போது தனது உண்மையான இயல்பான நிலையில் இருப்பார். வீட்டில் இருக்கும் யாரும் அவரை ஒரு நீதிபதியாக பார்ப்பதில்லை. மாறாக அவர் குடும்பத்தின் ஒரு அன்பான உறுப்பினராக பார்க்கப்படுகின்றார். அவர் மற்றவர்களுடன் ஜாலியாக பேசிக்கொண்டும் தன் குழந்தைகளுடன் விளையாடியும் அன்பான உறவில் ஈடுபட்டிருப்பார். அவருடைய குழந்தைகள் அவரின் தோள் மீது ஏறி ஜாலியாக விளையாடுவார்கள். அதே நீதிபதியானவர் கோர்ட்டுக்கு சென்றால் மிகவும் மிடுக்காக அதிகார தோரணையில் இருப்பார். மற்றவர்கள் அவரை மிகவும் உயர்வான நிலையில் வைத்து மரியாதையுடன் பார்ப்பார்கள். ஒரே நபர்தான் மரியாதைக்குரிய நீதிபதியாகவும் அன்பான தகப்பனாராகவும் இருக்கின்றார். அவர் அன்பான உறவையும் மரியாதையையும் அனுபவித்தாலும் அவருக்கு அதிகம் சந்தோஷம் கொடுப்பது அன்பான உறவே ஆகும். அதே போல முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் ஆன்மீக உலகில் தனது பிருந்தாவனத்தில் இருக்கும்போது அவரை யாரும் முழு முதற் கடவுளாக பார்ப்பதில்லை. பூலோகத்தில் உள்ள அனைவரும் அவருடன் தூய அன்பான உறவில் ஈடுபட்டுள்ளனர். முழு முதற் கடவுளான கிருஷ்ணர் நாராயணராக விரிவடைந்து வைகுண்ட லோகத்தில் இருக்கும்போது வைகுண்ட லோகத்தில் உள்ள அனைவரும் அவரை மிக்க பிரமிப்புடன் மரியாதையுடன் முழு முதற் கடவுளாக வணங்குகிறார்கள். கிருஷ்ணரும் நாராயணரும் வேறு வேறு அல்லர். கிருஷ்ணரே நாராயணராக விரிவடைகின்றார். முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் பூலோகத்தில் கிடைக்கும் தூய அன்பையும் உறவையும் வைகுண்டத்தில் கிடைக்கும் மரியாதையும் அனுபவித்தாலும் அவருக்கு அதிக சந்தோஷத்தை கொடுப்பது தூய அன்பினாலாகிய உறவே ஆகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.